ஓம் சாய்ராம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று அமோகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷத்துடன் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பாபாவை வேண்டி விரும்பி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஓம் சாய்ராம். நான் கடந்த 3 வாரங்களாக உடல்நிலை முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். பாபாவுடைய பக்தர்களுடைய கூட்டு பிரார்த்தனையின் காரணமாகவும் பாபாவின் அருளாகவும் நான் குணமடைந்து விட்டேன். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பாபா ஷீரடியிலே இருக்கார். பாபா தங்கி இருக்கக்கூடிய துவாரகா மாயில மேல் கூரை கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. உடனே பக்தர்கள் எல்லாம் மேல் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு, உடனே அதை சரி செய்வோம் அப்படிங்கிற முயற்சியில எல்லாரும் எடுக்கிறாங்க. அப்படி வரும்போது பணம் இருப்பவர்கள் கொண்டாந்து பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுக்க முடியாதவர்கள் கூட தங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்குறாங்க. பார்த்தா ஒருத்தர் செங்கல் எடுத்துட்டு வராரு, ஒருத்தர் சுண்ணாம்பை எடுத்து ஓடி வராரு, ஒருத்தர் பெண்கள் தண்ணி கூடமா கொண்டாந்து ஊத்துறாங்க. இப்படியான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கு. பாபா அதையெல்லாம் பார்த்து கொண்டு எதுவும் அறியாது போல அமைதியாக பேசாமலே இருந்து கொண்டே இருக்கிறார். சிறிது நேரத்தில் என்ன ஏற்பட்டதோ தெரியவில்லை. பாபா சிறிது நேரத்தில் அப்படியே அசைவு இல்லாமல் சிறிது உட்கார்ந்தார். எனக்கு ஏதோ மாதிரி இருக்கிறது, உடனே எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு. மொத்த பக்தர்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியவே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய மகான்கள், சித்தர்கள், அவதார புருஷர்கள் பக்தர்களுடைய துயரத்தை எல்லாம் தன் துயரமாக தனக்கு வாங்கி கொள்வதுதான் வழக்கம். அப்படி பாபா எத்தனையோ பக்தர்களுடைய துயரங்களை எல்லாம் அவர் வாங்கி கொண்ட காரணத்தினால் மிகவும் வசதியாக இருந்தார். உடனே தண்ணி கேட்டாங்கன்னு எல்லாரும் குவளையா எடுத்து ஓடியாந்து எல்லாரும் நீட்டுறாங்க. பாபா பக்கத்துல இருக்கிற ஒரு குவளையை வாங்கி அதை பருகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தண்ணீர் கொடுத்தார அவருக்கு பெரிய சந்தோஷம். ஆஹா, நாம கொடுத்த தண்ணிய பாபா கை வாங்கிட்டாரு அப்படின்னு. ஆனா அடுத்தவங்க பக்கத்துல குவளையில தண்ணி வச்சிருந்தவங்க எல்லாம் மனம் கொஞ்சம் வேதனை அடைஞ்சு, என்ன பாபா நம்ம கொண்டு வந்த தண்ணியை வாங்கலையே அப்படின்னு வேதனைப்படுறாங்க. வேதனைப்பட்டவனா வேதனைப்படுறது மட்டும் இல்லாம பாபாட்ட, பாபா என்ன பாபா இப்படி ஓர வெஞ்சனை, நீங்க அவர் கொடுக்குற தண்ணியை மட்டும் வாங்கிக்கிட்டீங்க, நீங்க ஏதோ உங்களுக்கு ஒரு மத ரீதியாக ஜாதி ரீதியாக இப்படி நீங்க ஏதோ ஒரு வேற்றுமையவா பாக்குறீங்க, ஏன் பாபா அப்படிங்கிற. அதுக்கும் பாபா பேசாமலே இருக்கிறார். பிறகு ஒருத்தரோட செய்ய காமிச்சு ஒரு பெரிய பாத்திரம் ஓட்டுவாங்க அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க. ஒருத்தர் ஓடி போய் பெரிய பாத்திரத்தை கொண்டாந்து வைக்கிறாங்க. பாபா தன் கையில இருந்த குவளை தண்ணீரை எடுத்து அதை பெரிய பாத்திரத்துல ஊத்துறாரு. உடனே எல்லாரும் அந்த பாத்திரத்துல தண்ணீரை ஊத்துங்க. எல்லாரும் அந்த தண்ணீரை அவங்க கையில இருக்கிற குவளையில இருக்கிற தண்ணீரை அந்த பெரிய பாத்திரத்துல ஊத்துறாங்க. பார்த்த உடனே எல்லாம் ஊத்தி முடிச்ச உடனே பாபா பார்த்து சொல்றாரு, பார்த்தீர்களா, நீங்கள் கொண்டு வந்தீர்களே அந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது எந்த மதத்தை சார்ந்தவர், இவர் எந்த ஜாதியை சார்ந்தவர், யாருடைய தண்ணி எங்கே இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாரும் விழிக்கிறாங்க. விழிச்சோன்னு எல்லாம் ஒன்றுதான், இங்கே அன்புதான் முக்கியம், பக்தி தான் முக்கியம், இதைத்தான் நான் போதித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லோரும் இறைவன் என்றால் கமலங்கள் இருக்க வேண்டும், பல்வேறு வகையான மலர்கள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்கிற மலர்கள் என்னவென்றால், ஒரு மனிதன் தன்னுடைய அர்ப்பணிப்பு, தன்னுடைய அன்பு, தன்னுடைய அறிவு, தன்னுடைய தியாகம், இதையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனுக்கான உண்மையான அன்பு, பக்தி. இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்று பாபா சொன்னார். ஆகவே இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பாபா நம்மிடம் எப்பொழுதுமே இருப்பார். அவர் எந்த வேற்றுமையும் இல்லாமல் எல்லோரையும் ஓடி வந்து காப்பாற்றுவார். ஓம் சாயம்.